அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். இன்றைய காலகட்டங்களில் இந்த கொரோனா வைரஸ் என்னும் கொடிய கிருமியின் மூலியமாக நாம் பல மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம். இச்செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? இயேசுவின் சிஷ்யர்களா இருக்கிற நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமா, அல்லது இந்த மரண செய்திகளை கேட்டு நாம் பயப்படுகிறோமா? தன் சகோதரர் லாசரை மரணத்திலிருந்து காப்பாற்ற இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரவில்லை என்று சோகமாக இருந்தபோது இயேசு இந்த வார்த்தைகளை மார்த்தாவினிடம் பேசினார். யோவான் 11:25-26 முடிய இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா சகோதர சகோதரர்களே? நித்திய ஜீவன் என்பது தேவனிடமிருந்து கிடைக்கும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். யோவான் புஸ்தகத்தில் 17 முறை நித்திய ஜீவனை பற்றி யோவான் பேசியிருக்கிறார். எதற்காகவென்றால், இயேசுவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இன்றைக்கு இயேசுவானவர் மார்த்தாவிடம் பேசிய அதே வார்த்தைகளை நம்மிடம் பேசுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசுவின் அனைத்து விசுவாசிகளுக்கும் இயேசுவானவர் நித்திய ஜீவனை வாக்குறுதியாக அளிக்கிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் மரித்த பிறகு தேவனோடு வாழ்வதையே நாம் நித்திய ஜீவன் என்று பலரும் நம்புகிறோம். ஆனால் யோவான் 3:46 குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்து நிற்கும் என்றார். ஆகவே நித்திய ஜீவனை பெறுவதற்கு விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று இந்த வசனம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இயேசுவை விசுவாசியாமல் போனாலும், அவரை நிராகரித்தாலும் நாம் தேவனை கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பதில் ஆம் என்றால், நித்திய ஜீவனை பெற்ற உண்மையுள்ள சீஷரை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? உங்களை குறித்து இயேசு என்ன நினைக்கிறார்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ள நாம் மிகுந்த ஆர்வம் காட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவராலே மாத்திரம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். வேறு ஒருவராலும் கொடுக்க இயலாது. சிலுவையில் செல்வதற்கு முன்பு இயேசு தம்முடைய பிதாவிடத்தில் ஜெபித்த போது நித்திய ஜீவன் என்னவென்று நமக்கு தெரிவித்தார். யோவான் 17:3 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. இங்கே அறிவது என்கிற வார்த்தைக்கு கிரேக்க அர்த்தம் என்னவென்றால் நெருக்கமாக தெரிந்து கொள்வது, குறிப்பாக தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய கடந்த வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது நித்திய ஜீவன் என்னவென்றே அறியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவின் மூலமாக மட்டுமே
ரட்சிப்பு உண்டு என்று தெரியாமல் நான் இருந்தேன். என்னுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கை, பாவமான ஒரு வாழ்க்கை, இதுல நான் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது நான் தேவனுடைய வசனத்தை படித்தேனோ அன்றைக்கு எனக்கு புரிய வந்தது, இயேசுவினிடம் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று. சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்களுடைய நித்திய ஜீவன், இயேசுவினிடமிருந்து பெற்ற நித்திய ஜீவன் எப்படியாக உங்களுடன் இருக்கிறது? உங்களுடைய உறவு இயேசுவினிடத்தில் எப்படி இருக்கிறது? நாம் அவருடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்? இயேசு யோவான் 10:27-28 கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. இயேசு தனது ஆடுகளான நமக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். நான் அவர்களை அறிவேன் என்ற பொருள் நெருக்கமாக அறிதல். அவர் நம்மை பற்றி அக்கறை காட்டுகிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை நம்புகிறோம். நாம் ஒருபொழுதும் அவரை அழைத்து போவதில்லை என்றும், அவருடைய கையிலிருந்து யாரும் நம்மை பறிக்க மாட்டார்கள் என்றும் அவர் வாக்குறுதி அளிக்கிறார். இந்த வாக்குறுதிகளை அளிக்கும் போது நாம் அவரை முழுமையாக விசுவசிக்கிறோமா? இயேசு உங்களை அறிவார். ஆம், உங்களையும் என்னையும் அவர் அறிவார். நித்திய ஜீவன் என்ன என்பது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு. அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய பாவங்களுக்காக நாம் சம்பாதித்தது மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினில் உள்ளவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார். நித்திய ஜீவனை பெற நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் பரிசு. நாம் இயேசுவிடம் நெருக்கமாய் இருக்கும் பொழுது நமக்குள் விசுவாசமும், நமக்குள் மகிழ்ச்சியும், நமக்குள் திருப்தியும், சுதந்திரமும், நம்பிக்கை, ஆறுதல், மனநிறைவு மற்றும் மனத்தாழ்மை இவைகள் இருந்தால் நமக்குள் நித்திய ஜீவன் இருப்பதை நாம் அறிவோம். இந்த விஷயங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இது என்றென்றைக்கும் நீடிக்கும். சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இந்த நேரத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய நித்திய ஜீவன் உடைய வாழ்க்கை பயணம் எப்படியாக இருக்கிறது? நித்திய ஜீவன் உடையவராய் இருக்கிற நீங்கள் மற்றொரு உறவுகளை எவ்வாறு கையாள்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை போல கையாள்கிறோமா? எந்த மாதிரியான குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது? மற்றவர்கள் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறீர்கள்? நித்திய ஜீவ பாதையில் செல்வோரை போல நீங்கள் வாழ்கிறீர்களா? நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு உணர்த்துவார். ஆமென். நன்றி.